இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியர்ட் ஃபுட் காம்பினேஷன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எங்க டீமுக்காக நான் சர்வே எடுத்து நான் பாத்துருக்கேன். இது டீமோட சர்வே எடுத்து டீமுக்காக சர்வே எடுத்து எங்க சர்வே அதுல நிறைய லிஸ்ட்டுகள் இருக்குது. நீங்க ட்ரை பண்ணாலும் பண்ணுங்க, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவன் தெரியாம குரோம் பார்க்கும் போயிருப்பான். பிரியாணி அண்ட் ஐஸ்கிரீம். விட பிரியாணி ஒரு வாய், ஐஸ்கிரீம் ஒரு வாய். பிரியாணி சாப்பிட்டு நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். காரம் போயிட்டு அதுக்கப்புறம் குழு குழுன்னு ஜாலியா இருக்கும். என்ன சொல்றது? ஆனா பிரியாணியே ஐஸ்கிரீம் கலந்து சாப்பிட முடியாதுல்ல. அடங்கப்பா, அததான் நான் சொல்றேங்க. என்ன சொல்றேன்? அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்றேன். எப்படா பிரியாணியோட எப்படி ஐஸ்கிரீம் கலந்து சாப்பிடுவ? தயிர்னா கூட ஒரு ஓகே அப்படிங்கிறோம். ஒண்ணு என்ன பாரு, பால் எதுல இருந்து வருது? இல்ல புரியல. சரி, தயிர் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. பால் ஐஸ்கிரீம் செய்யறது இல்லையா? இல்ல சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சுருக்குன்னு இப்ப எதனா ஒண்ணு தோணணும், இருந்து தோணும். ரொம்ப சாப்பிடுவா நீ? சாப்பிட்டு அந்த மாதிரி நானும் சாப்பிடுவேன். வாய்ப்புல காச்சா இல்ல, நானும் சாப்பிட மாட்டேன். டீ அண்ட் அப்பளம். டீ அண்ட் அப்பளம். டீ கேரளா இந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. கேரளா அப்பளமா? கேரளாங்கிறது அந்த அப்பளமே வேகடா. அது அப்பளம் அப்பளமே இல்ல. அப்பளம் மாதிரி ஆயில பொரிச்சு எடுப்பாங்க, அவ்வளவுதான். பஜ்ஜி பண்ற மாதிரி அவங்க ஊர்ல அது. என்ன சொல்றோம் பாருங்க. மேகி அண்ட் பருப்பு குழம்பு. அந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. சொல்லு. வடசட்டியில தான் மேகி செய்வாங்க. மேகி செஞ்சு ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது தக்காளி தொக்கு செய்வாங்க. தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, தக்காளி தொக்கு செய்வாங்க. செஞ்சுட்டு தக்காளி தொக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே மேகியை கொட்டி அதுல செஞ்சிருவாங்க. அதுல உங்களுக்கு தெரியாதுடா, அது எப்படி? எனக்கு வீட்டுல பிடிக்காத ஒரு விஷயம் தான். டேஸ்ட் வந்து மாறாதுல மாறு. என்ன மேகி ஒரு அது ஒரு மாதிரி சூப்பரா ஜூஸியா அப்படிலாம் இருந்தது. யோசிக்கும் போது அப்படி இருக்குது. தயிர் உடம்புக்கு நல்லது, மேகி உடம்புக்கு கெடுதல். நாய் வாங்கி தயிர் அப்படி போகுது. சொல்லு, என்ன சொல்ல? சிக்கன் குழம்பு நல்லா ஐஸ்கிரீம் பாவக்காய். என்னடி சொல்ற? ஐஸ்கிரீம் பாவக்காய் இப்படி வேணா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்படி சொல்லல, பாவக்காவே ஐஸ்கிரீம் ஆட்டம். ஐஸ்கிரீம் எப்படி செய்வோம் தெரியுங்களா? ஐஸ்கிரீம் பால் ஊத்தி இல்ல ஐஸ்கிரீம் விட நாளைக்கு போடுது. ஐஸ்கிரீம் மேல இப்ப பிளேவர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பாவக்காய் அரைச்சு மேல ஊத்தி அந்த மாதிரி சொல்றான். என்னடா சாப்பிடு? யாரு சாப்பிடுவேன்? இல்ல நான் சாப்பிடுவேன். உடம்புக்கு நல்லது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐஸ்கிரீம் ஸ்வீட் சளி பிடிக்குது சாப்பிட்டா. பாவக்காய் என்ன கசப்பு 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 அது எனக்கு தெரியும். பாவக்காய் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்? வயிற்றுல இருக்க புழுப்பூச்சி இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நினைக்கிறேன். மறந்து போச்சு. எப்படி பார்த்தாலும் என்னங்கதான் பாவக்காவை ஜூஸ் அடிச்சு பிடிக்க முடியாது. அதனால ஐஸ்கிரீம் போன்ல பாத்துருக்கேன். அதுக்கு பதிலாக ஐஸ்கிரீம்ல தலையில ஊத்தி சாப்பிடாதான் உடம்புக்கு நல்லதான். ஐஸ்கிரீம் அப்ப வயிற்றுல பூச்சி தானே உண்டாக்குது. ஆமாடா, ஐஸ்கிரீம் அதுல இருந்து உருவாகுது. பால் 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 கால டீ குடிக்க மாட்டேங்குது. அதுலயும் உருவாகுதுதான். என்ன குடிக்க மாட்டியா? டீ குடிச்சாலும் டீ குடிச்சாலும் வயிற்றுல பூச்சி இதாகும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் இதாகும். வேற என்ன? நீ என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாலுமே இதாகும். அப்ப இந்த ஒரு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க பால் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு. தற்கூரி டீயும் பாலும் ஒன்னாடா? இல்லடா. இல்ல டீ எதுல இருந்து வருது? டீ எதுல இருந்து வருது? டீ தூள்ல இருந்து.
அப்ப டீ தூளை கரைச்சு குடிக்க வேண்டாம். கேட்டா மறுபடி அதுதான் வரட்டின்னு சொல்றாங்கல்ல. மாட்டு சாணம் தான்டா வரட்டி. வரட்டி சேத்துல ரவுண்டா அது இருக்கு. வர ரொட்டியில வர ரொட்டியா? வரட்டி வர ரொட்டிங்கிறா. வர ரொட்டி ஏன் அது கூட சிக்கன் வாமஸ் போட்டு இருந்தியா? வர ரொட்டி வரட்டி வர ரொட்டி என்னடா இது? சாக்லேட் பஜ்ஜி. சாக்லேட் பஜ்ஜியா? எத்தனை ஊர்ல தெரியுமா சாக்லேட் வந்துட்டு இந்த டேஸ்ட் கொடுக்கும், காரமா இருக்கிற அந்த மாதிரி. இல்ல புரியல. சாக்லேட் பஜ்ஜி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாக்லேட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். எப்படி ரெண்டு பேரும் காம்பினேஷன் ஆவாங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது இல்ல. ரெண்டோட காம்பினேஷன் எப்படா அப்படி இருக்கும்னு கேக்குறேன். புரியுதா இல்லையா? என்ன பாரு, பஜ்ஜி ஆத்து போட்டு வேற ஐஸ்கிரீமா சாக்லேட்டா வாயில போட்டு குத்துற பஜ்ஜி மாவு கலக்கணும், சாக்லேட் எடுத்து முக்கணும், ஆயில போகும், பூஸ்ட் கலக்கி கலக்கி உள்ள பூஸ்ட போட்டு சாப்பிடலாம். டேய் அதான் இப்ப உள்ள கலக்கி ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லடா. இந்த சாம்பார் கலக்கி, சட்னி கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பூஸ்ட் கலக்கி ஏன் கொஞ்சம் போய் கேட்கணும்டா. பூஸ்ட் கலக்கி ஹார்லிக்ஸ் கலக்கி ரெண்டு விதமா சாப்பிடலாம்டா. ரெண்டு விதமா சாப்பிடலாம். ரெண்டு விதமா எப்படி சொல்லுங்க. ரெண்டு விதமா கலக்கிய போறத வெறும் பூஸ்ட் தூள் எடுத்து கொட்டி சாப்பிடுற. இதே பூஸ்டா பால்ல மிக்ஸ் பண்ணி இதே பால்ல பூஸ்ட மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள கலக்கி போட்டு சாப்பிடுற. புரியுதா எனக்கு? சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ மாத்திருங்க. வேணாம் வீடியோ முடிஞ்சு.